இந்த வீடியோவில் ஏபிள்டன் லைவ் 12ஓட லைட் வெர்ஷனில் எப்படி நம்ம ரெக்கார்டிங் பண்ணுறது, மிக்சிங், மாஸ்டரிங் எல்லாத்தையுமே பேசிக்காக பார்ப்போம். இதில் மொத்தம் 4 டைப் இருக்குது. இது வந்து லைட்டு, இதுக்கு அடுத்தது இன்ட்ரோ, ஸ்டாண்டர்ட், ஸ்வீட், இப்படி 4 வெர்ஷன் இருக்குது. அது என்னென்ன டிஃப்ரென்ஸுங்கிறத பார்ப்போம். இந்த டிஸ்கிரிப்ஷனே நான் உங்களுக்கு கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த 3ல் லைட்டு தனியாக இதில் கொடுக்கல. லைட் வந்து ஆல்மோஸ்ட் சிமிலர் டு இந்த இன்ட்ரோ வெர்ஷன். இன்ட்ரோ வெர்ஷனில் என்னென்ன இருக்குதோ அது வந்து 90% லைட்லேயே அவைலபிள் தான். ஸ்டாண்டர்டும் ஸ்வீட்டும் ஒரு ஹை எண்ட். மெயினான ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து இன்ட்ரோவில் 8 இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது. இதில் 13, 20 இருக்குது. பேக்ஸு, ப்ரீசெட்ஸு இதெல்லாமே இவ்வளவு பேக்ஸ் இருக்குது. 4 பேக்ஸ் இருக்குது. இதெல்லாம் என்னங்கிறத நான் ஓப்பன் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எஃபெக்ட்ஸும் அதே மாதிரி தான். இவ்வளோ 27 எஃபெக்ட்ஸ் இருக்குது. இதில் 42, 58 எஃபெக்ட்ஸ் இருக்குது. மிடி எஃபெக்ட்ஸும் இதெல்லாமே வந்து மிக்சிங் பண்ணுறதுக்கும் மாஸ்டரிங் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஆடியோ ரிவர்பு, டிலே இந்த மாதிரி உள்ள எஃபெக்ட்ஸ் எல்லாமே இதில் வரும். பேசிக்கான எஃபெக்ட்ஸ் வந்து இதில் கவர் ஆயிரும். அட்வான்ஸ்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் ஹையர் வெர்ஷனில் தான் இருக்குது. இதில் மெயினான ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோ அண்ட் மிடி ட்ராக். இப்போ இன்ட்ரோ வெர்ஷனில் 16 ஆடியோ ஆர் மிடி ட்ராக் ரெக்கார்ட் பண்ணலாம். ஆனால் லைட் வெர்ஷனில் 8 ட்ராக் தான் பண்ண முடியும். 8 ட்ராக் வந்து எய்தர் 8 மிடியாக இருக்கலாம், இல்லை 8 ஆடியோவாக இருக்கலாம், இல்லை கம்பைன்டு ஆடியோ அண்ட் மிடியா மேக்ஸிமம் 8 தான் பண்ண முடியும். இன்ட்ரோவில் கூட 16 இருக்குது, லைட்டில் வந்து 8 தான். இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ். நம்ம நிறைய ட்ராக் வந்து அட் அ டைமில் ரெக்கார்ட் பண்ண முடியாது. எக்ஸ்போர்ட் பண்ணி திருப்பி இம்போர்ட் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரே ப்ராஜெக்டில் நம்ம பண்ண முடியாது. அதே இது ஸ்டாண்டர்ட்லேயும் ஸ்வீட்லேயும் இது அன்லிமிட்டடாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த இன்புட்டுமே 16. இது வந்து போதும் தாராளமாக. இவ்வளோ இன்புட் எல்லாம் பெரிய லெவலில் யூஸ் ஆகாது. அவ்வளோதான் மெயினான டிஃப்ரென்ஸ். இதில் நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி வேணா செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு என்னென்ன டிஃப்ரென்ஸ் இருக்குங்கிறத. ஏபிள்டன் லைவ் ஓப்பன் பண்ணாலே இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். நான் DAW அப்படின்னா என்னங்கிறத ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அதை செக் பண்ணி பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த ஏபிள்டன் லைவ் ஒர்க் பண்ண மாதிரி இருந்தால் 2 இடம் நமக்கு தேவை. ஒன்று வந்து ஆடியோ இன்டர்ஃபேஸ், இன்னொன்று மிடி கண்ட்ரோலர். இந்த 2 இருந்தால் தான் நம்ம ஓரளவுக்கு ரெக்கார்டிங் வந்து நல்லா பண்ண முடியும். நான் வந்து ஆடியோ இன்டர்ஃபேஸ் வச்சுருக்கிறேன். விண்டோஸாக இருந்தால் அதுக்கு நீங்கள் டிரைவர் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். மேக்காக இருந்தாச்சுன்னா டிரைவர்ஸ் தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக அது இதில் பாப்புலேட் ஆயிரும். இப்போ இந்த ஆடியோ இன்டர்ஃபேஸை கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு இதில் ஆடியோ ஃப்ரம்ல போய் கான்ஃபிகர் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆப்ஷன் கிடைக்கும். டிரைவர் டைப்பில் கோர் ஆடியோ. இப்போ இது வந்து ஒவ்வொரு விண்டோஸாக இருந்தாச்சுன்னா இதில் ஆடியோனே காட்டும். எனக்கு இந்த மாதிரி காமிக்குது. நீங்கள் அதில் என்ன இருக்கோ அதை இதை அப்படியே இதில் செலக்ட் பண்ணிடணும். இந்த ஆடியோ இன்புட் டிவைஸும் அவுட்புட் டிவைஸும் உங்களுடைய ஆடியோ இன்டர்ஃபேஸாக இருக்கணும். என்னோட ஆடியோ இன்டர்ஃபேஸ் வந்து USB ஆடியோ கோடக்னு இதில் காட்டுது. ஆனால் ஆடியோ தான். இது விண்டோஸில் ஆடியோன்னே ப்ராப்பராக காமிக்கும். மேக்கில் வந்து இந்த மாதிரி காட்டுது. அந்த செட்டிங்கை வந்து உங்களுக்கு சிஸ்டத்தில் எப்படி இருக்கோ அதுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. வேறு இதில் எல்லாம் பெருசாக நீங்கள் எதுவும் பண்ண வேண்டியதில்லை. டெஸ்ட் டோன் அப்படின்னா இப்போ உங்களுடைய லேப்டாப் வந்து இந்த மிடியில் உள்ள எஃபெக்டை வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ப்ராசஸ் பண்ண முடியலைன்னா ஒரு மாதிரி டாட்டட் சவுண்டாக கேட்கும். அப்போ நீங்கள் இதை ஆன் பண்ணிங்கன்னா ஒரு சவுண்டு, ஒரு க்ளீன் சவுண்டு கேட்கும். இந்த க்ளீன் சவுண்டாக இருந்தாச்சுன்னா உங்கள் செட்டிங்ஸ் ஓகே அப்படின்னு அர்த்தம். இதில் இந்த க்ளீன் சவுண்டாக இல்லைன்னா நீங்கள் இதில் வந்து இந்த சாம்பிள்ஸை குறைக்கணும், இல்லை இந்த சாம்பிள் ரேட்டை குறைக்கணும். இதில் இருக்கிற ஏதாவது செட்டிங்கை நீங்கள் சேஞ்ச் பண்ணால் தான் உங்களுக்கு ப்ராப்பரான ரெக்கார்டிங் கிடைக்கும். இந்த இன்டர்ஃபேஸில் வந்து இந்த 2 மிடி சேனல், இந்த 2மே ஆடியோ சேனல். ஆடியோ மிடி இந்த 2க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஆடியோங்கிறது வந்து லைன் இன்புட். லைன் இன்புட்டுங்கிறது வந்து ஆடியோ இன்டர்ஃபேஸில் வந்து மைக் இன்புட்டும் இருக்கும், லைன் இன்புட்டும் இருக்கும். மைக் இன்புட் வந்து XLR கேபிளில் வரும். லைன் இன்புட் வந்து ஸ்டீரியோ இல்லை மோனோ பின்னில் வரும். மைக்கோட இன்புட்டில் நீங்கள் லைன் இன்புட்டும் கொடுக்கலாம், மைக்கும் கொடுக்கலாம். ஆனால் லைன் இன்புட்டில் மைக் கொடுக்க முடியாது, லைன் மட்டும்தான் கொடுக்க முடியும். ஏன் அப்படி வச்சுருக்கிறாங்கன்னா, மைக் இன்புட்டில் வந்து ஃபேண்டம் பவர் அப்படின்னு சொல்லி ஒரு பவர் கிடைக்கும். அந்த பவர் வந்து கண்டென்சர் மைக் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த பவர் வச்சு தான் அந்த கண்டென்சர் மைக் ஒர்க் ஆகும். டைனமிக் மைக்காக இருந்தாச்சுன்னா அதுக்கு பவர் தேவையில்லை. டைனமிக் மைக் பவர் இல்லாமல் ஒர்க் ஆகும். கண்டென்சர் மைக்குக்கு ஒரு சின்ன பவர் இருந்தால் தான் அதுக்கு ஒர்க் ஆகும். அப்போ அந்த பவர் வந்து ஆடியோ இன்டர்ஃபேஸில் உள்ள மைக் இன்புட்டில் தான் கிடைக்கும். ஆனால் லைன் இன்புட்டில் எந்த பவருமே இருக்காது. லைன் இன்புட் அப்படிங்கிறது வந்து கிட்டாரோட சிக்னல் இல்லை கீபோர்டோட சிக்னல் இந்த மாதிரி போகும். மைக்குங்கிறது வந்து நம்ம பேசுறது. இது மைக்கில் கூட நம்ம கிட்டாரை மைக் வழியாக ரெக்கார்ட் பண்ணி மைக் இன்புட்டில் கொடுக்கலாம். இப்போ இந்த 2 இன்புட்லையும் ரெக்கார்ட் ஆகுறது வந்து ஆடியோ சிக்னல். அது எய்தர் மைக்காக இருக்கலாம் இல்லை லைனாக இருக்கலாம். 2மே ஆடியோ தான். ஆடியோவுக்கும் மிடிக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மிடி ட்ராக்கு, இது ஆடியோ ட்ராக். இதில் ரெக்கார்ட் பண்ணணும்னா இது வந்து ப்ளே பட்டன், இது ஸ்டாப் பட்டன், இது ரெக்கார்ட் பட்டன். இந்த ரெட் கலர் எனேபிளாக இருந்தால் தான் அந்த ட்ராக்ல ரெக்கார்டிங் பண்ண முடியும். இப்போ இதை எனேபிள் பண்ணிட்டு நம்ம ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சுன்னா இந்த ட்ராக்ல ரெக்கார்டிங் பண்ணலாம். இப்போ நான் கீபோர்டில் ஏ ப்ரெஸ் பண்ணுறேன். ABDF வீடியோ ப்ரெஸ் பண்ணும்போது எனக்கு இந்த மிடி ட்ராக் வந்து ரெக்கார்ட் ஆகிட்டு. ஆனால் இதை நான் ப்ளே பண்ணேன்னா
எந்த விதமான சவுண்டுமே இருக்காது. ஏன்னா மிடிங்கிறது வந்து ஒரு சிக்னல் தான். இப்போ இதில் எந்த சவுண்டு சோர்ஸ் நம்ம போட்டாலும் அந்தந்த சவுண்டுக்கு அது சேஞ்ச் ஆகிடும். ஸ்ட்ரிங்ஸ் போட்டோன்னா ஸ்ட்ரிங் சவுண்டு கேட்கும். ஆனால் ஆடியோங்கிறது அப்படி கிடையாது. இப்போ நான் பேசுகிறதையே நான் ஆடியோ இன்புட்டாக கொடுக்குறேன் பாருங்கள். இப்போ நான் பேசுகிறது வந்து ஆடியோ சிக்னலாக ரெக்கார்ட் ஆகுது. நான் பேசுகிறது வந்து ஆடியோ சிக்னலாக ரெக்கார்ட் ஆகுது. ஆடியோ சிக்னல் வந்து இந்த மாதிரி வேவ் ஃபார்மில் இருக்கும். மிடிங்கிறது வந்து ஒரு சிக்னல் ஃபார்மில் இருக்கும். ஆனால் ரெக்கார்டிங்கில் மிடியில் ரெக்கார்ட் பண்ணுறதுல நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. அது என்னென்னா, இப்போ நீங்கள் மிடியில் ரெக்கார்ட் பண்ணும்போது சப்போஸ் சிக்கு பதிலாக நீங்கள் டியை ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரெக்கார்ட் பண்ண பிறகு கூட நீங்கள் அதை சியாக மாற்றிக்கலாம். உங்கள் தப்பு எல்லாத்தையுமே கரெக்ட் பண்ணிக்கலாம். அது மாதிரி நீங்கள் ப்ளே பண்ணும்போது கூட கரெக்டாக அந்த ஒரு ட்ரம் பேட்டர்ன் ப்ளே பண்ணுறீங்கன்னா கரெக்டாக அந்த டைமிங்கில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணலைன்னாலும் அதை ரைட் கிளிக் பண்ணி குவான்டைஸ், இப்போ இதை கண்ட்ரோல் கொடுத்து ரைட் கிளிக் பண்ணி குவான்டைஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கரெக்டாக அதோட க்ளோசஸ்ட் பீட் பேட்டர்னில் அது வந்து மேப் ஆயிரும். அந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் வந்து இந்த மிடியில் பண்ண முடியும். இதில் 2 வியூ இருக்குது. இந்த ரெண்டையும் இந்த கிளிக் பண்ணியாச்சுன்னா அந்த 2 வியூ மாறி மாறி வரும். இப்போ இதில் இருக்கிற மிடி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே மிடி ட்ராக்கில் லோட் பண்ணணும். ஆடியோ ட்ராக்கில் வந்து நீங்கள் லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, ஃப்ளூட்டு இல்லை ஏதாவது ஒரு கிட்டார், பேஸு, உக்குலேலே இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் மைக் வழியாக ரெக்கார்ட் பண்ணலாம், இல்லை டேரெக்டாக ப்ளக் பண்ணியும் ரெக்கார்ட் பண்ணலாம். இப்போ இதில் இருக்கிறது, இந்த சவுண்டில் இருக்கிறது எல்லாமே ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் சவுண்ட்ஸ். அடுத்தது ட்ரம்ஸ். ட்ரம்ஸில் வந்து 909 கரெக்டாக இருக்கும். ஓகே, க்ளோஸ் ஹை ஹேட் இருக்குது, ஸ்னார் ட்ரம் இருக்குது, ரிம்மு, கிக் ட்ரம், ஸ்னார் ட்ரம். இப்போ இந்த இதில் வந்து நீங்கள் மிடி கண்ட்ரோலரில் பேட் இருந்தாச்சுன்னா அந்த பேடை நீங்கள் கிளிக் பண்ணியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பட்டனில் உள்ள சவுண்ட்ஸ் வந்து ட்ரிகர் ஆகும். அதனால தான் நீங்கள் மிடி கண்ட்ரோலரில் பேட் இருக்கிற மிடி கண்ட்ரோலர் வாங்கியாச்சுன்னா ஈஸியாக இருக்கும். அப்படி பேட் இல்லைன்னா நீங்கள் சாதா கீஸ் வச்சும் ப்ளே பண்ணலாம். பேட் வந்து கொஞ்சம் கூட நல்லாயிருக்கும், ஃபிங்கர் ட்ரம்மிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக பண்ணலாம் பேட் இருந்தாச்சுன்னா. இப்போ நான் என்னுடைய பேடை கிளிக் பண்ணுற பாருங்க, ஸ்னார் ட்ரம்மு இது எல்லாமே நான் பேடை ப்ரெஸ் பண்ணுறதுனால கேட்குற சவுண்டு. இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரம் பேட்டர்ன்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு லூப் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா இதில் எத்தனை ரோ இருக்கோ அத்தனை நம்பர் ஆஃப் லூப்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். இதில் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இதை கிளிக் பண்ணிங்கன்னா மெட்ரோனோம் சவுண்டு கேட்கும். இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா டக் டக், அப்போ மெட்ரோனோம் டைமிங்காக நீங்கள் ப்ளே பண்ணலாம். அதே மாதிரி இது வந்து மெட்ரோனோமோட பீட் பெர் மெஷர் 1 or 2. இப்போ உங்களுக்கு டேப் பண்ணி உங்களோட பீட்டை எடுக்கிற மாதிரி தான் நீங்கள் இதில் வந்து 4 times டேப் பண்ணிங்கன்னா அந்த இன்டர்வல்ஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த மெட்ரோனோம் நம்பர் அலைன் ஆயிரும். 1 2 3 4. இப்போ நான் பண்ண இன்டர்வல் வந்து 98.11. இப்போ இந்த மெட்ரோனோம் சவுண்டை வந்து குறைக்கணும்னா இருந்தால் இந்த வால்யூமை குறைச்சிங்கன்னா அந்த மெட்ரோனோம் வால்யூம் குறைஞ்சிரும். ஓகேவா, இதுதான் பேட்டர்ன். இப்போ இந்த பேட்டர்ன் தான் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ண போகிறோம். ஓகே, ரெக்கார்ட் பண்ணியாச்சு. 2லேருந்து எடுத்துக்கலாம். 3 வர கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஓகே இப்போ நம்ம குவான்டைஸ்ங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். அதை கண்ட்ரோலே கொடுத்து ரைட் கிளிக் பண்ணி குவான்டைஸ் போட்டிங்கன்னா கரெக்டாக அந்த டைமிங்கில் மேட்ச் ஆகிடும். இப்போ நம்ம ப்ளே பண்ணோன்னா கரெக்டாக அந்த பீப்பில் இருக்கும். இது மாதிரி நீங்கள் வேறு நிறைய பேட்டர்ன்ஸ் இதில் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இன்னொரு பேட்டர்ன் பாருங்க. இந்த 3லேருந்து 4 எடுத்துக்கலாம். அது ரேண்டமான நம்பர்ஸ் தான். ஓகே, இப்போ இந்த பேட்டர்ன் ரெக்கார்ட் ஆகிட்டு இதை இப்போ மாற்றி நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் நிறைய பேட்டர்ன்ஸ் மாற்றி ஃபில்ஸ் கூட நீங்கள் வச்சுக்கலாம். அப்போ நீங்கள் வந்து நிறைய இப்போ
இன்னொரு மிடி ட்ராக் போட்டுட்டு இதில் ஒரு பேட்டர்ன் ரெக்கார்ட் பண்ணி ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு ஸ்டாண்ட்ஸாக்கு ஏற்றவாறு அந்த பேட்டர்னை மாற்றி மாற்றி போட்டுகிட்டே இருக்கலாம். இதுதான் இந்த ட்ரம்ஸ். இது மாதிரி நீங்கள் எத்தனை பேட்டர்ன் வேணாலும் இதில் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இதில் ட்ரம் ரேக் அப்படின்னு சொல்லி டாப்பில் ஒன்று இருக்குது. இது என்ன பண்ணுன்னா, இது நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து எந்த சவுண்டுமே இருக்காது. இதில் நீங்கள் சவுண்டு மேனுவலாக போட்டு ரெக்கார்ட் பண்ணலாம். இப்போ இதில் வந்து தபலா சாம்பிள் வச்சுருக்கிறேன். இப்போ இந்த துன் அப்படிங்கிற சவுண்டை எடுத்து இதில் போட்டுறேன். இது வந்து WAV ஃபைலாக இருக்கணும். தின் இதில் போடலாம், டீட்டெயிலில் போடலாம். ஓகே, இப்போ அதுக்கு இவ்வளோ போதும்னு நினைக்கிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ப்ளே பண்ணால் அந்த சவுண்டு டெலிவரி ஆகும். இந்த மாதிரி நீங்கள் தபலாவோ வேறு எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருந்தாலும் சரி அதில் வந்து ரெக்கார்ட் பண்ணி இதில் போட்டு நீங்கள் ஒரு லூப் க்ரியேட் பண்ணலாம். இது நீங்கள் க்ரியேட் பண்ணக்கூடிய மெத்தடு. அதுலேயே ஸ்டாண்டர்டாக நிறைய லூப்ஸ் இருக்குது. அதை எப்படி யூஸ் பண்ணணுமா இருந்தால் இந்த கிளிப்ஸில் போனீங்கன்னா இதில் நிறைய லூப்ஸ் இருக்கும். இதை நீங்கள் அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி இதில் போட்டிங்கன்னா இதுவும் சேர்ந்து ப்ளே ஆனதுனால அந்த மாதிரி இருந்தது. இந்த மாதிரி நீங்கள் வேறு ஒரு லூப் ப்ளே பண்ணலாம். வேறு 808 பண்ணணுன்னா அதையும் போடலாம். இந்த மாதிரி நீங்கள் இதில் இருக்கிற கிளிப்ஸை வந்து மாற்றி மாற்றி ஒவ்வொரு ட்ராக்கில் ஒவ்வொரு லூப்பில் போட்டு போட்டு ப்ளே பண்ணிக்கலாம். இதெல்லாம் இதில் இருக்கிற ஸ்டாண்டர்டான லூப்ஸ். ஓகே, நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்டில் ட்ரம்ஸ் பார்த்தாச்சு. அடுத்தது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் இதில் இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரம் ரேக்குமே அப்படி தான், சேம் தான். சேம் ட்ரம்ஸில் இருந்தது தான் இதுலேயுமே இருக்குது. இதில் இன்ஸ்ட்ருமெண்ட் ரேக்கில் பார்த்தீங்கன்னா இதில் நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும். எல்லாம் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு. பியானோஸு எல்லாமே. இது ஆர்கன், கீழே இந்த பியானோ இருக்குது. வேறு கிராண்ட் பியானோ கூட இதில் உண்டு. இதான் கிராண்ட் பியானோ. இது எல்லாத்தையுமே தனித்தனியாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல. ஆடியோ எஃபெக்ட்ஸில் வந்து இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுவோம். மெயினாக ஆடியோ ஃபில்டர் என்னென்னா, இப்போ இதில் ஒரு ஆடியோ ஃபில்டர் போட்டிங்கன்னா நான் ப்ளே பண்ணுறேன். ஓகே சார், இதெல்லாம் டெலிட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த இடத்துல நான் ஆடியோ ஃபில்டர் போட்டிருக்கிறேன். இந்த படம் இது வந்து இந்த ஏரியாவுக்கு லெஃப்ட் சைடு இருக்கிற ஃப்ரீக்வன்சி எல்லாத்தையுமே ஃபில்ட்ரு பண்ணிடும். இது வந்து மிக்சிங் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் EQ, அதே இந்த ட்ராக்லுடைய ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிங்கன்னா EQ கிடைக்கும். இதில் பேஸை நீங்கள் கூட்டலாம், மிடில் ஏரியா, ஹை. இது வந்து பர்ச்சேஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுற EQ அளவுக்கு எஃபிஷியண்ட்டாக இருக்காது. பேசிக்கான EQ நம்ம பண்ணிக்கலாம். ஸ்டாண்டர்ட் ஸ்வீட்டில் எல்லாம் அந்த ஒவ்வொரு ஏரியாவுமே நம்ம மார்க் பண்ணி அந்த ஏரியாவில் உள்ள ஃப்ரீக்வன்சியாக பூஸ்ட் பண்ணலாம், இக்னோர் பண்ணலாம். இதில் அந்த அளவுக்கு பண்ண முடியாது. கம்ப்ரஸர் இது என்ன பண்ணுவோன்னா, இப்போ ஃப்ரீக்வன்சி வந்து இவ்வளோ ஹைட்டில் இருக்குது. இது வந்து கேட்குறதுக்கு ரொம்ப லவுடாக இருக்குன்னா அதை நீங்கள் குறைச்சி வச்சிட்டிங்கன்னா இந்த ஏரியாவுக்கு மேலே இருக்கிறது எல்லாத்தையுமே அது கம்ப்ரஸ் பண்ணும். அதுதான் இந்த கம்ப்ரஸரோட வேலை. இது எவ்வளோ குறைக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் அது கம்ப்ரஸ் பண்ணுறது அதிகமாகும். இந்த ரேஷியோ எல்லாமே ஒரு ப்ரீடிஃபைன்ட் பேட்டர்ன். அது நீங்கள் கம்ப்ரஸர் தனியாக லேர்ன் பண்ணால் தான் இதை வந்து உங்களால் ஒர்க் அவுட் பண்ண முடியும். இந்த ரேஷியோ என்னென்னா, ஒவ்வொரு அப் போகிற டெசிபலுக்கும் எவ்வளவு கட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அதோட ரேஷியோ. அதுக்கப்புறம் டிலே. இப்போ இதில் எல்லாத்துலேயுமே ட்ரை, வெட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. ட்ரை அப்படிங்கிறது என்னென்னா, இதை நீங்கள் லெஃப்ட் சைடு வச்சுட்டிங்கன்னா இந்த டிலேயே இருக்காது.
கூட்ட கொஞ்சம் கொஞ்சமாக டிலே இம்ப்ளிமெண்ட் ஆகும். வெட்டுன்னா 100% டிலே கொடுக்குதுன்னு அர்த்தம். அதான் இந்த ட்ரை வெட்டு. இப்போ ரிவர்பு போட்டு காமிச்சிடுறேன். ரிவர்பு இப்போனா 100% ரிவர்பு. இது ரிவர்பே இல்லை, 28% ரிவர்பு. இதில் இன்னும் நீங்கள் இதையும் டியூன் பண்ணி கூட நீங்கள் ரிவர்பு எஃபெக்டை நீங்கள் மாற்றி கொடுக்கலாம். அது உங்களுடைய இயர்ஸுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்றவாறு நீங்கள் இதில் இருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாம் மேனிப்புலேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் டியூனர் கூட இதில் இருக்குது. டியூனர் வந்து ஆடியோ ட்ராக்குக்கு ஒர்க் ஆகும். இப்போ ஆடியோ ட்ராக் போட்டு இந்த இடத்துல நீங்கள் ஒரு கிட்டாரை டியூன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆடியோ ட்ராக் போட்டு இதில் இன்புட் கொடுத்துட்டு டியூனரை ட்ராக் ட்ராப் பண்ணிங்கன்னா அந்த கிட்டாரில் நீங்கள் ஸ்ட்ரைக் பண்ணுறது அப்படியே இதில் டியூன் ஆகும். அதை வச்சு நீங்கள் டியூன் பண்ணிக்கலாம். யூட்டிலிட்டிங்கிறது என்னென்னா ஒரு மோனோ ட்ராக்கை ஸ்டீரியோ ட்ராக்கை மோனோ ஆக்கலாம், மோனோ ட்ராக்கை ஒரே ட்ராக்கை 2 ட்ராக்காக ஸ்ப்ளிட் பண்ணலாம். அந்த மாதிரி இதெல்லாம் இந்த யூட்டிலிட்டியில் பண்ணலாம். அடுத்தது மிடி எஃபெக்ட்ஸ். மிடியில் உள்ள எஃபெக்ட் எல்லாமே இந்த ஏரியாவில் இருக்கும். இப்போ ஆர்பெஜியேட்டர் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போது இதை நம்ம லோட் பண்ணிவிட்டு ஒரு 4 பட்டன் இல்லை 3 4 நீங்கள் எவ்வளோ கீஸ் ப்ரெஸ் பண்ணுறீங்களோ மிடியில் அந்த கீஸ் வந்து ரிப்பீட்டடாக ப்ளே ஆகிட்டே இருக்கும். இப்போ இந்த கிராண்ட் பியானோ போட்டு இப்போ சி நான் ப்ரெஸ் பண்ணியாச்சுன்னா சி மட்டும் ரிப்பீட்டடாக ப்ளே ஆகிட்டே இருக்குது. நான் சியும் ஈயும் ப்ளே பண்ணுற பாருங்க, அப்படியே ரிப்பீட் ஆகிட்டுருக்கு. இப்போ சிஇஜி அந்த சி கார்டு ப்ளே பண்ணுறேன்னா அப்படியே ரிப்பீட் ஆகுது. இப்போ 4 பீட் பேட்டர்னுக்கு இப்போ சிஇஜிசி இந்த மாதிரி ஒரு பாட்டு ஃபுல்லாக நீங்கள் அதே கார்டை நீங்கள் ப்ளே பண்ணியாச்சுன்னா இது அந்தந்த கார்டுக்கு ஏற்றவாறு அந்த பேட்டர்ன் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் நிறைய எஃபெக்ட்ஸ் வந்து இந்த ஏரியாவில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வெலாசிட்டிங்கிறது வந்து எவ்வளவு இன்டென்ஷன் நீங்கள் ஹார்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சவுண்ட் அதிகமாக இருக்கும். அந்த இன்டென்சிட்டியை குறைக்கிறது தான் இந்த வெலாசிட்டி. பிச் அப்படிங்கிறது வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ண பிறகு இப்போ சியில் ப்ளே பண்ணுறதை வந்து டி ஆக்கணும் அப்படின்னா அதுதான் அந்த பிச்சு. நீங்கள் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது மிடியில் டைரெக்டாக நீங்கள் அதை சிக்னலையும் சேஞ்ச் பண்ணலாம், இல்லை மொத்தமாக சேஞ்ச் பண்ணணுன்னா இந்த பிச் யூஸ் பண்ணியும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது மாடுலேஷன். அது என்னென்னு தெரியல. ப்ளகின்ஸ் வந்து நீங்கள் என்னென்ன ப்ளகின் லோட் பண்ணியிருக்கீங்களோ இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் இதில் காட்டும். நான் ஆர்டூரியா ப்ராடக்ட் வச்சுருக்கிறனால இந்த அன்லாக் லேபி சாஃப்ட்வேர் அதோட ஃப்ரீயாக வந்துடும். இதை நான் வந்து லோட் பண்ணி அதில் இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் கலெக்ஷன் எல்லாம் ப்ளே பண்ணிக்கலாம். இதெல்லாம் இந்த சாஃப்ட்வேரில் உள்ள கலெக்ஷன் தான். இதுலேயே நிறைய சாஃப்ட்வேர் இருக்கும். பியானோ, ஓகே, இந்த மாதிரி இதில் ஆர்கன், இந்த மாதிரி நான் என்னோடய சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணது எல்லாமே இதில் காமிக்குது. கிளிப்ஸ் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நம்ம இதுலேருந்து ட்ரிகர் பண்ணுறதுக்காக உள்ள கிளிப்ஸு. சாம்பிள்ஸும் அதே மாதிரி தான். ஒவ்வொரு இது 1 ஷாட் சாம்பிளாக இருக்கலாம். நம்ம வந்து ட்ரம்மில் போட்டு ட்ரிகர் பண்ணுறதுக்காக. இதில் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இப்போ இதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஏரியாவை ப்ளே பண்ணிங்கன்னா அது என்ன கிளிப்புங்கிறத நீங்கள் இதில் கேட்கலாம். நம்ம இதை கிளிக் பண்ணிவிட்டு அந்த சவுண்டு எப்படி இருக்குங்கிறத ப்ரிவியூவாக நமக்கு காமிக்கும். க்ரூவ்ஸ்னால் என்னென்னா இதுவுமே ஒரு மிடி சிக்னல் தான். இதில் எந்த விதமான சவுண்ட் ஃபைலுமே இருக்காது, சவுண்டு சிக்னலுமே இருக்காது. நீங்கள் வந்து சவுண்டு வந்து அதுக்கப்புறம் போடணும். இப்போ இதில் நான் வந்து ஒரு மிடி ட்ராக்கை போடுறேன், ஒரு க்ரூவை போடுறேன்னா இப்போ இதை பார்த்திங்கன்னா இது எல்லாமே ஒரு சிக்னல். இதை ப்ளே பண்ணியாச்சுன்னா எதுவுமே இருக்காது. இது வந்து ஒரு பிளெயின் சிக்னல் தான். இப்போ இந்த ட்ராக்கை நான் ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் போட்டேன்னா அந்த சவுண்டு வந்து கேட்கும். இப்போ இதில் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் போய் நம்ம ட்ரம்ஸ் அந்த ட்ரம்ஸ் போட்டேன்னா இந்த ட்ரம்ஸில் உள்ள அந்த சவுண்ட் அதில் கேட்கும். இது மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். இது வந்து பேசிக்கான ஒரு பேட்டர்ன். ஓகே, இதுதான் இந்த க்ரூவ்ஸோட வேலை. ஓகே, இதெல்லாம் என்னன்னு எனக்கு கரெக்டாக தெரியலை.
இது இவ்வளோவுமே நம்ம ஒரு ரெக்கார்டிங் பண்ணுறதுக்கு தாராளமாக போதும். மிக்சிங் பண்ணுறது எல்லாமே இந்தந்த ட்ராக்கில் நீங்கள் தனியாக போடுறது எல்லாமே அந்தந்த ட்ராக்கில் ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ இந்த ஆடியோ எஃபெக்ட்ஸில் போயிட்டு இந்த ட்ராக்கில் நீங்கள் போடுற எஃபெக்ட் இந்த ட்ராக்குக்கு தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த ட்ராக்கில் போடுற எஃபெக்ட் இந்த ட்ராக்கில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் இந்த சவுண்ட் வந்து மொத்தமாக ஒவ்வொரு ட்ராக்குக்கும் எவ்வளோ வால்யூம் உங்களுக்கு வேணுங்கிறத இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாம் செலக்ட் பண்ணி நீங்கள் மிக்சிங் பண்ணி முடித்த பிறகு மாஸ்டரிங் பண்ணணும். மாஸ்டரிங்கிறது வந்து இந்த ட்ராக்கில் பண்ணணும். இதுதான் ஓவரால் ட்ராக். இந்த ட்ராக்கில் நீங்கள் போடுற எஃபெக்ட் இப்போ இதே சேனல் EQ இங்கே போட்டிங்கன்னா இந்த ட்ராக் மட்டும்தான் எஃபெக்ட் ஆகும். அதே இது இந்த ஏரியாவில் போட்டிங்கன்னா மொத்த ட்ராக்குக்கும் EQ அப்ளை பண்ணும், ஈக்குவலாக அப்ளை பண்ணும். அதே மாதிரி கம்ப்ரஸரும் இங்கே போட்டிங்கன்னா எல்லா ட்ராக்கும் ஈக்குவலாக கம்ப்ரஸர் அப்ளை ஆகும். இந்த ட்ராக்கில் தான் நீங்கள் மாஸ்டரிங் பண்ணணும். அதே மாதிரி மாஸ்டரிங் வால்யூம் வந்து இங்கே இருக்கும். அப்புறம் ஒரு மிடி ட்ராக்கை வந்து நீங்கள் ஆடியோ ட்ராக்காக கன்வெர்ட் பண்ணணுமா இருந்தால் அதுவும் இதில் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல நான் ஒரு பியானோ ப்ளே பண்ணுறேன் பாருங்க. இதெல்லாம் டெலிட் பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு நான் டெலிட் கொடுத்தீங்கன்னா இந்த எஃபெக்டெல்லாம் டெலிட் ஆகிரும். ரெக்கார்ட் பண்ணுறேன். ரெக்கார்ட் பண்ணிவிட்டேன். ஆனால் இதில் நான் பியானோ டோன் போடலை, அதனால் சவுண்ட் எதுவுமே இல்லை. நான் இப்போ பியானோ போட்டேன்னா ஓகே. இப்போது இந்த ட்ராக்கை வந்து எனக்கு ஆடியோவாக மாற்றணும். இது வந்து மிடி ட்ராக். மிடியை ஆடியோவாக மாற்றணுன்னா ரைட் கிளிக் பண்ணி ஃப்ரீஸ் அண்ட் ஃப்ளாட்டன் அப்படி போட்டிங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்காக ஆடியோவாக கன்வெர்ட் ஆகிரும். ஆடியோவாக கன்வெர்ட் ஆன பிறகு நீங்கள் திருப்பி அதை மீடியாவாக மாற்ற முடியாது. ஆனால் ஸ்டாண்டர்ட் ஸ்வீட்டில் வந்து அந்த ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ஆடியோவை மீடியா மாற்றலாம். இன்ட்ரோலையும் லைட்லேயும் அது கிடையாது. அது மாதிரி இந்த ட்ராக்கை வந்து ஸ்ப்ளிட் பண்ணணுன்னா இதில் ரைட் கிளிக் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணியாச்சுன்னா ட்ராக் ஸ்ப்ளிட் ஆகிரும். ரைட் கிளிக் பண்ணி திருப்பி இந்தந்த ஏரியாவில் வேணும் நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் இவ்வளோ ட்ராக்கை நீங்கள் மெர்ஜ் பண்ணால் ரைட் கிளிக் பண்ணி கன்சல்டேட் அப்படி கொடுத்தீங்கன்னா எல்லாமே மெர்ஜ் ஆகிரும். ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை வந்து லூப் மாதிரி ப்ளே பண்ணணுன்னா ரைட் கிளிக் பண்ணி லூப் செலெக்ஷன் அப்படின்னா அந்த ஏரியா வந்து லூப் மாதிரி ப்ளே ஆகும். இது வந்து எடிட்டிங் பர்பஸுக்காக. அதே மாதிரி இதில் ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் அப்படி கொடுத்தீங்கன்னா அதே ட்ராக் அப்படியே கீழே வந்துடும். இந்த இன் ஆட்டோ ஆஃப் அது எதுக்குன்னா நீங்கள் ரெக்கார்ட் பண்ணும்போது ஆஃப் வச்சு ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுற சவுண்டை உங்களால் கேட்க முடியாது, மானிட்டர் பண்ண முடியாது. ஆட்டோவில் கொடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் ரெக்கார்ட் பண்ண சவுண்டை நீங்கள் கேட்கலாம். ப்ளே பண்ணும்போதும் அந்த சவுண்டு கேட்கும். ப்ளே பண்ணும்போது சவுண்டு கேட்கும் அப்படின்னா ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் ரெக்கார்ட் பண்ணும்போது நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுற சவுண்டு வந்து உங்களுக்கு கேட்காது. நீங்கள் பேசுகிறது ரெக்கார்ட் ஆகுதுன்னா அந்த பேசுகிறத உங்களால் டைரெக்டாக கேட்க முடியாது ஆஃபில் இருந்தாச்சுன்னா. ஆனால் ரெக்கார்ட் பண்ண பிறகு அதை ப்ளே பண்ணியாச்சுன்னா அது ஆடிபிளாக இருக்கும். ஆட்டோவில் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ரெக்கார்ட் பண்ணும்போதும் அது கேட்கும், ப்ளே பண்ணும்போதும் அது கேட்கும். இன்புட்டில் வச்சுட்டிங்கன்னா ஐஎனில் வச்சிங்கன்னா நீங்கள் ரெக்கார்ட் பண்ணும்போது நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறத கேட்கலாம். ஆனால் ப்ளே பண்ணும்போது நீங்கள் என்ன ரெக்கார்ட் பண்ணீங்கிறது வந்து கேட்காது. இப்போ இதை நான் டெலிட் பண்ணி இன்னில் கொடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள், கேட்காது. ஆஃபில் கேட்கும், ஆட்டோலையும் கேட்கும். இதுதான் அதோட டிஃப்ரென்ஸு. இதுலேருந்து நீங்கள் ஒவ்வொரு ட்ராக்கோட வால்யூமை குறைச்சிக்கலாம், கூட்டிக்கலாம். ஒரு ட்ராக்கை வந்து நீங்கள் அந்த ட்ராக்கை மட்டும்தான் கேட்கணும், வேறு எந்த ட்ராக்குமே எனக்கு கேட்காண்டா அப்படின்னா இப்போ இதில் ஒரு ட்ராக் போட்டுக்கிறேன். இப்போ இந்த 2 ட்ராக்குமே ப்ளே ஆகுது. ஆனால் இந்த ஒரு ட்ராக் தான் எனக்கு கேட்கணும் அப்படின்னு நீங்கள் சோலோ பண்ணிட்டீங்கன்னா இந்த ஒரு ட்ராக் தான் ஆடிபிளாக இருக்கும். இப்போ இதில் சோலோ பண்ணிங்கன்னா இந்த ஒரு ட்ராக் மட்டும் கேட்கும், இந்த ட்ராக் வந்து ஆடிபிளாக இருக்காது. 2 ட்ராக் சோலோ பண்ணிங்கன்னா 2 ட்ராக்குமே கேட்கும், இந்த ட்ராக் கேட்காது. இதுதான் இந்த எஸ் பட்டன். அடுத்தது இந்த பட்டன் வந்து மிடி. இதை நீங்கள் எனேபிளாக வச்சுருக்கணும். இது எனேபிள் பண்ணால் தான் நீங்கள் மிடியில் உள்ள சிக்னல் வந்து இதில் இன்புட்டாக வரும். இது வந்து 4-4-3-4 இருந்தால் இதை ரெடி பண்ணிக்கலாம். 2-4-3-4-6-8 எல்லாத்துக்குமே இந்த நம்பரை நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கேற்ற 2 ட்ராக் வந்து மாறிடும். அதே மாதிரி இந்த
இதுலேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரம்ஸில் வந்து எந்த மேஜர் ஸ்கேலில் ப்ளே பண்ணுறீங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து சி மேஜர் ஸ்கேலில் இருக்குது. எஃப் மேஜரில் உங்களுக்கு ட்ரம்ஸ் வரணுமா இருந்தால் நீங்கள் எஃப் வச்சுக்கிட்டு நீங்கள் ப்ளே பண்ணால் அது வந்து எஃப் மேஜரில் ட்ரம்ஸ் டியூன் ஆயிரும். இது எந்த ட்ரம் பேட்டர்னாக இருந்தாலும் சரி, எந்த பேட்டர்னுக்குமே நீங்கள் எந்த ஸ்கேல் உங்களுக்கு வேணுமோ அந்த ஸ்கேலுக்கு நீங்கள் இந்த ஸ்கேலை மாற்றிக்கோங்க. அப்புறம் சவுண்ட் ஃபைலை வந்து இன்க்ரீஸ் பண்ணணுன்னா இப்போ ஒரு ஆடியோ ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன் பாருங்க. இதை நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். இதை டெலிட் பண்ணிடுறேன். மைக் செக் 1 2 3 4. ஓகே, ரெக்கார்ட் பண்ணிவிட்டேன். இந்த சவுண்டை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணணுமா இருந்தால் இந்த கெயின் இந்த ஆடியோ ஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷன் இதில் வந்து எஃபெக்ட்ஸ் வரும். இது வந்து அந்த வேவ் ஃபார்ம் மைக் செக். இதை கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணணும் இல்லை, அந்த கிளிப்பை கிளிக் பண்ணிவிட்டு இதை இதை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா அந்த வேவ் வந்து கூடும், சவுண்ட் அதிகமாக இருக்கும். மைக் செக் 1. ஓகேவா, இதுதான் இந்த கெயினோட வேலை. பேக்ஸுங்கிறது வந்து இதில் வந்து ஸ்டாண்டர்டாக ப்ரீடிஃபைன்டு பேக்ஸ் நிறைய இருக்குது. இது எல்லாமே இதில் இருக்கிற ரேக்ஸ் தான் இதில் வந்து தனித்தனியாக இருக்கும். லூப்ஸ் வந்து ட்ரம்மோட லூப்ஸ் நீங்கள் ஒவ்வொரு இதையும் எக்ஸ்பேண்ட் பண்ணி ட்ரை பண்ணலாம். 2 3 4. இந்த பேக்ஸ் தான் நான் வந்து ஸ்டார்டிங்கில் சொன்ன பேக்கு. இதுலேயுமே நிறைய டெம்ப்ளேட்டு. ஒன் ஷாட் அப்படிங்கிறது வந்து இப்போ ஸ்னேர் ட்ரம்னா ஸ்னேர் ஒரு ஷாட்டில் முடிஞ்சிடும். மற்ற லூப்ஸுங்கிறது கண்டினியூஸாக ரிப்பீட்டட் பேட்டர்னாக வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ ஒன் ஷாட்டில் வந்து நான் எக்ஸாம்பிள் ஒன்று காமிக்கிறேன் பாருங்கள். அவ்வளோதான், ஒரே சவுண்டு தான், அது லூப் மாதிரி ரிப்பீட்டடாக இருக்காது. இது வந்து லூப்ஸு. இதில் வந்து நீங்களுமே ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அந்த ஃபோல்டரை இதுக்குள்ளே மேப் பண்ணலாம். நிறைய விஷயங்கள் பண்ணலாம். எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சுன்னா உங்களுக்கே இதை ஃபிகர் அவுட் பண்ண முடியும். ஓரளவுக்கு பேசிக்கான விஷயங்கள் எல்லாத்தையும் நான் இந்த வீடியோவில் கவர் பண்ணிட்டேன். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.